ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். பாப்பா பிறந்து 3 month ஆகிடுச்சு. அதாவது ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது வீட்லேயே சிம்பிளாக என்ன முடியுதோ அதை வச்சு எடுத்துகிட்ருக்கோம். பட் வந்து கிராண்டாக பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் பண்ண முடியல. சரி, பர்த்டேக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன முடியுதோ, அதாவது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 12 month வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பிரிண்ட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் மந்த்லி வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் மாதிரியே எடுத்துகிட்ருக்கோம். இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆனதுமே வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒர்க் இருந்தனால எடுக்கவே முடியல. சரி, இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இருந்தோம். பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் வேக்சின்லாம் போட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு கிளியர் ஆனாங்க. அதனால தான் சரி இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருந்தோம். லியோவும் வந்து இன்றைக்கி டியூஷன் போகலை, சரி வீட்டில் தான் இருந்தால சரி அவளும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் எடுத்துகிட்ருந்தோம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பாய் மேலே போட்டு தான் அந்த ஒயிட் கிளாத் போட்டுட்ருந்தேன். நிறைய பேருக்கு வந்து பாப்பாங்க பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பாப்பா பேர் வந்து லியோனா கேர்லின், ரெண்டாவது பாப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா லியா கேர்லின். பேர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா பேபிஸ்க்குமே மோஸ்ட்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து லாஸ்ட்டு மந்த் வரைக்குமே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்லாம் வச்சு அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. குழந்தைங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து பாயெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் இந்த ஒயிட் கிளாத் போட்டேன். ஆனால் கொஞ்சம் கோடாக இருக்குது, மடித்து வச்சனால அப்படி இருக்குது. லியோனா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. வான்னு சொல்லி கூப்பிட்டேன், இருங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் வரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லி சும்மா நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. நிறைய பேருக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் அதை வந்து வெளியவே கொண்டு வர மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்து யாராவது ஒரு மூலயமா வந்து அந்த டேலண்ட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு கடன்னு மேலே ஏறி வருவாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிராஃப்ட்னா ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது எப்படி செய்கிறது அப்படின்றதே ஒரு தடவை நான் யோசித்தேன். சரி நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு பேப்பரில் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்பவே அழகாக வந்துச்சு. எனக்கு கிராஃப்ட்னா அந்த அளவுக்கு வந்து செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேப்பர்லேயே பூ செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து பொக்கே மாதிரி செய்கிறது, அதெல்லாம் வந்து இந்த கலர் பேப்பர்லேயே செய்வாங்கள்ல, அந்த மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வந்து எனக்கு செய்யறதுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்த உடனே செய்யணும்னு எனக்கு தோணும். நமக்குள்ளேயே அந்த டேலண்ட்லாம் ஒளிஞ்சிருக்கும், ஆனால் யாராவது தட்டி எழுப்புனாதான் அது வந்து வெளியே வரும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை யார் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வந்து செய்யறதுக்கு டைம் இருக்காது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பட் எப்படியா இருந்தாலுமே உங்கள் டேலண்ட்டை நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும். யாராவது கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணாலும் நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய திறமை வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வழியாக நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த காய்கறிலாம் அழகாக வந்து ஆடிக்கிட்டேன். நம்பர் வந்து 3ன்னு போட்டுட்டேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வந்து அழுவான்னு நினச்சி படுக்க வச்சேன். பார்த்தா நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரே தான் தேங்காய் பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து எட்டி உதச்சிட்டு இருந்தா. ஜாலியாக அவளுக்கு இருந்தது போல். எல்லாத்தையும் பாப்பா கழிச்சு விட லியோனா தான் போயிட்டு எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டு இருந்தா. ஏன் லியா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கூட ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் எத்தனை பேர் வந்து ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த லியோனா கொஞ்ச நேரத்துலேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா எனக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இல்லைன்னு சொன்னால் கோச்சிப்பா, ஆமான்னு சொன்னாலும் எங்கள் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். அதனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்தேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நியூ ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.